ஹலோ மக்களே! ஒரு சீரியல் கில்லர் என்ன பண்ணுவான்? கொலை பண்ணுவான், தப்பிச்சு ஓடுவான். ஆனா, ஒரு கில்லர் அவன் பண்ண போற கொலைய போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போலீஸ்க்கே சவால் விட்டு லெட்டர் எழுதுனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மர்மம் அமெரிக்காவையே நடுங்க வச்ச ஒரு சைக்கோ கில்லர் பத்தி தான். அவன் பேரு ஜோடியாக் கில்லர். இன்னைக்கு வரைக்கும் அவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவன் அனுப்புன ரகசிய குறியீடுகள், அதாவது சைஃபர்ஸ் பல வருஷமா யாராலயும் உடைக்க முடியல. அவன் நிஜமாவே ஒரு மனுஷனா? இல்ல ஒரு அரக்கனா? வாங்க அந்த வீடியோல அவனோட ஒவ்வொரு கொலையும், அவன் போட்ட ஸ்கெட்சையும் டீப்பா பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் அட்டாக். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20, 1968 கலிஃபோர்னியாவோட வேலிஜோ ஏரியாவில் இருக்கிற லேக் ஹெர்மன் ரோடு. அந்த ஊரில் லவ்வர்ஸ் அதிகமாக வர்ற இடம் அது. அங்கே டேவிட் ஃபாரடே, பெட்டி லூ ஜென்சன் அப்படின்ற 2 டீனேஜ் பசங்க காரில் நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கார் அவங்க பக்கத்தில் வந்து நிற்குது. அந்த காரில் இருந்து ஒருத்தன் இறங்குறான். கண்ணிமைக்கிற நேரத்தில் துப்பாக்கி எடுத்து சரமாரியாக சுடுறான். 2 பேருமே ஸ்பாட்லேயே அவுட். போலீஸ்க்கு ஃபஸ்ட்டு இது ஒரு சாதாரண லவ்வர்ஸ் கேஸ் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய வேட்டையோட ஆரம்பம் அப்படின்றது யாருக்குமே அப்போ தெரியல. இது நடந்து சரியாக 6 மாதம் கழிச்சு, அதாவது ஜூலை 4, 1969 சுதந்திர தின கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்குது. டார்லின் ஃபெரின் அண்ட் மைக் மக் காரில் உட்காந்து அவங்களும் நார்மலாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து அவங்கள சுடுறான். டார்லின் அந்த தாக்குதலில் இறக்குறாங்க. ஆனால் மைக் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைக்கிறான். இப்போ தான் அந்த ட்விஸ்ட்டு. கொலை நடந்த 40 நிமிஷத்தில் வலேஜா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த ஆள் ரொம்ப நிதானமாக பேசுகிறான். நான் தான் அவங்கள சுட்டேன். போன வருஷம் நடந்த அந்த 2 கொலைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். போலீஸ் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. ஆகஸ்ட் 1, 1969 சான் பிரான்சிஸ்கோவோட 3 பெரிய நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் 3 பாகமாக பிரித்து விசித்திரமான குறியீடுகள், அதாவது சைஃபர்ஸ் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த குறியீட்டை நீங்கள் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும். இதில் என்னோட அடையாளம் இருக்குது. பண்ணலைன்னா இந்த வீக்கெண்டில் ஒரு 12 பேரை கொன்னுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஒரு வழியாக அந்த பேப்பர்கள் அதை பப்ளிஷும் பண்ணுறாங்க. அந்த லெட்டர்ஸில் ஒரு விசித்திரமான சிம்பல் இருந்தது. ஒரு வட்டம், அதுக்குள்ள ஒரு ப்ளஸ் குறி. இதுதான் பின்னாடி ஜோடியாக் சின்னமாக மாறிச்சு. கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு லெட்டர் வருது. அதில் அவன் முதல் முறையாக சொல்கிறான், திஸ் இஸ் த ஜோடியாக் ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி. அது வரைக்கும் அவனுக்கு பெயரே கிடையாது. ஆனால் அவனுக்கு அவனே இந்த பேரை வச்சுக்கிட்டான். அதே மாதிரி செப்டம்பர் 27, 1969 லேக் பெரிசான்ற இடத்துக்கு பிரையன் ஹார்ட்னல் அண்ட் சிசிலியா ஷெப்பர்ட் அப்படின்ற 2 பேர் பிக்னிக் வந்திருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி ஒரு ஆள் வந்து நிற்கிறான். அவன் போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கருப்பு நிற ஹூட், அதில் கண்கள் மட்டும்தான் தெரியும். நெஞ்சில் அந்த ஜோடியாக் சிம்பல் வேற வரைஞ்சிருக்குது. அவன் கையில் ஒரு பெரிய கத்தியுமே வச்சிருக்கிறான். அவங்கள கட்டி போட்டு எந்த இறக்கமுமே இல்லாமல் 2 பேரையும் பல முறை கத்தியால் சரமாரியாக குத்துறான். சிசிலியா இறந்துடுறாங்க அங்கேயே. ஆனால் பிரையன் உயிர் பிழைச்சி அந்த ஆள் எப்படி இருந்தான்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அந்த ஆள் தப்பிச்சு போகும்போது அவங்க கார் கதவுல அந்த ஜோடியாக் சிம்பலை வரைஞ்சி அதுக்கு கீழே கொலை நடந்த தேதிகளையுமே எழுதிட்டு போயிருக்கிறான். அவன் ஒரு சைக்கோ மட்டும் இல்லை, அவன் ஒரு ஷோ ஆஃப் பண்ண நினச்சிருக்கிறான். அதாவது அவன் பண்ணுறது இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டான். அதோடு இந்த சம்பவங்கள் நிற்கவே இல்லை. அதை தொடர்ந்து அக்டோபர் 11, 1969 சான் பிரான்சிஸ்கோ சிட்டியில் இருக்கிற பால் ஸ்டைன் அப்படின்ற ஒரு டாக்ஸி டிரைவரை ஜோடியாக் சுட்டு கொள்கிறான். அங்கே இருந்த சில பசங்க அதை பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் வரும்போது அந்த ஏரியாவில் ஒரு ஆள் நடந்து போயிட்டுருக்கிறான். ஆனால் போலீஸ்க்கு வந்த தகவல் அவன் ஒரு கருப்பினத்தவன் அப்படின்ட்டு தப்பான தகவல் வந்ததால் அந்த வெள்ளைக்கார ஆளை போலீஸ் விட்டுடுறாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க பண்ண பெரிய தப்பு. அந்த ஆள் தான் ஜோடியாக்னு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. அவன் தப்பிச்சு போனதும் அந்த போலீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறான். முட்டாள் போலீஸ், நான் அங்கே தானே இருந்தேன், என்னையே கேட்டுட்டு என்னையே விட்டுறீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். இது போலீஸ் மத்தியில் பயங்கர குழப்பத்தையும் பயங்கர ஷாக்கிங்கையும் ஏற்படுத்துச்சு. யார் இந்த ஜோடியாக்? போலீஸ் ஆயிரக்கணக்கானவங்களை விசாரிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஆள் ஆர்தர் லீ ஆலன். இவர் ஒரு டீச்சர். இவங்கிட்ட இருந்த வாட்ச் பேர் ஜோடியாக். அதில் அதே சிம்பல் இருந்துச்சு. அவன் பேசுகிற விதம், அவன் கிட்ட இருந்த கத்திகள் எல்லாமே மேட்ச் ஆச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மேட்ச் ஆகலை. அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் டிஎன்ஏ. அதனால் அவனை கைது பண்ண முடியல.
அவன் 1992ல் இறந்துமே போகிறான். அவன் அனுப்பின 340 குறியீடுகள் கிட்டத்தட்ட 51 வருஷமாக யாராலையுமே உடைக்க முடியல. ஆனால் 2020ல் 3 கிரிப்டோகிராஃபர்ஸ் சேர்ந்து அதை உடைச்சாங்க. அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, என்னை பிடிக்க நீங்கள் ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நான் சாகிறதுக்கு பயப்படல. ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க எனக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு ஏதோ பைத்தியகாரத்தனமாக எழுதியிருக்கிறான். இந்த ஜோடியாக் கில்லர் அதிகாரப்பூர்வமாக 5 கொலைகளை பண்ணியிருக்கிறான். ஆனால் அவன் லெட்டரில் அவன் 37 பேரை கொன்னதாக சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அவன் யார், உயிரோட இருக்கானா இல்லையா யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அவன் சாதாரணமாக நம்ம பக்கத்தில் கூட இருந்திருக்கலாம். இந்த மர்மம் இன்னும் முடியலை. உங்களுக்கு என்ன தோணுது மக்களே? ஆர்தர் டி ஆலன் அவன்தான் ஜோடியாக்கா, இல்லை வேறு யாராச்சும் இருக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த எந்த மர்மத்தை பற்றி பேசலான்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பபாய்.